ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் புஷ்ப பாலாஜி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். நான் செக் பண்ணது வந்து எப்படி செக் பண்ணணும், என்ன மாதிரி டைமில் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்றத வந்து காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து செக் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பீரியடு வந்து தள்ளி போன ஒரு 3 டேஸ் கழித்த உடனே ஒரு செக் வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா ஒரு 45 டேஸ் கழித்து வந்து நான் இன்னொரு செக் வந்து பண்ணியிருப்பேன். ரெண்டுமே இந்த வீடியோவில் வந்து நான் காட்டுறேன். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் செக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பீரியடு வந்து ஸ்டாப் பண்ண ஒரு 3 நாள் கழித்து உடனே எடுத்த டெஸ்ட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லைன் வந்து ரொம்ப லைட்டாக தான் தெரியும். ஒருவேளை நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் செகண்ட் லைன் லைட்டாக இருந்தால் கவலைப்படாதீங்க, ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் தான். செகண்ட் டைம் நான் செக் பண்ணிடுறதையும் காட்டிடுறேன். இந்த ப்ரெக்னன்சி கிட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் தான் வரும். இந்த ப்ரெக்னன்சி கிட் வந்து நீங்கள் வாங்கின உடனேயே ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸ்பைரி டேட் வந்து செக் பண்ணணும். எவ்வளோ நாள் வந்து இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ தான் நம்ம செக் பண்ணும்போது ரிசல்ட் வந்து கொஞ்சம் நமக்கு கரெக்டாக வரும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து எடுக்கும்போது ஏர்லி மார்னிங் யூரினில் மட்டும்தான் நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ அப்போ தான் ரிசல்ட் வந்து கரெக்டாக வரும். நானுமே இது வந்து ஏர்லி மார்னிங் எடுத்த வீடியோ தான். நான் வந்து எடிட் பண்ணி டேயில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து ப்ரெக்னன்சி செக் பண்ணுற ஒரு கிட் வந்து ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லர் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து இதில் ஏதாவது பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதா ஒரு பாக்கெட்டில் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு சில ப்ரெக்னன்சி கிட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா யூரின் வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்கு சின்ன மக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஏதாவது வேஸ்ட்டு பாக்ஸ் அந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து பண்ணிடலாம். அந்த ஃபில்லரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க யூரினை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்து 2 ட்ராப்ஸ் வந்து நீங்கள் விட்டிங்கன்னா போதும். ஒரு பிளேஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க சின்னதாக, அதில் 2 ட்ராப்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா போதும். விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். உடனே ரிசல்ட் வந்து வராது. நீங்கள் அதே மாதிரி கயிறு எடுக்கக்கூடாது. ஒரு ஃப்ளாட்டான இடத்துல வந்து கீழே வந்து வச்சிடணும். அப்போ தான் ரிசல்ட் வந்து கரெக்டாக தெரியும். ஃப்ளாட்டான இடத்துல கொஞ்சம் ஆடாமல் பிடிச்சிக்கணும். நான் இதோட ரிசல்ட் வந்து காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் வந்து வந்துருச்சு. ஒரு குட் நியூஸ் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 2 கோடுமே நல்லா டார்க்காக தெரியுது. அதை நான் ஃபஸ்ட்டு ஒன்று காட்டுறேன் இல்லையா, அதில் வந்து பாருங்கள், நான் 30 டேஸில் செக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கோடு வந்து லைட்டாக தெரியும். ஒரு 40 டேஸ் அந்த மாதிரி செக் பண்ணும்போது 2 கோடுமே டார்க்காக தெரியும். ஸோ இது மாதிரி தான் நம்ம வீட்டிலே செல்ஃபாக செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.